வணக்கம். ஒடிசாவில் அதிகாரி தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறி அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் விடுப்பு எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். தங்களுடைய போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வார தொடக்கத்தில் புவனேஸ்வர் மாநகராட்சியில் மூத்த அதிகாரி தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒடிசா நிர்வாக சேவைகள், அதாவது OAS நிர்வாக சேவைகளில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகள் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தங்களுடைய மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்து மாவட்டங்களில் ஒட்டுமொத்தமாக விடுப்பெடுத்து சென்றிருக்கிறார்கள். இதனால் பல விஷயங்கள் முடங்கி போய்விட்டன என்பது இந்த போராட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் சொல்லப்படுகிறது. அவருடைய அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்ட காரணத்தினால் பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டிப்பாக கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய போராட்டமாக இருந்திருக்கிறது. திங்கட்கிழமை BMC கூடுதல் ஆணையர் ரத்னா சாஹூ பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஜெகநாத் பிரதானிடம் சாஹூ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறி ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக BMC கார்பரேட்டர் ஜீவன் ரவுத் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்திருக்கிறது. இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ரவுத் உட்பட பாஜகவின் ஒடிசா பிரிவு அதன் 5 தொழிலாளர்களை இடைநீக்கம் செய்திருக்கிறது. ஒடிசா நிர்வாக சேவை சங்கம் பெருமளவில் வெளியேறுவதாகவும் அறிவித்திருக்கிறது. மோகன் மாஜி அரசாங்கத்திடம் 3 பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்த முடியாத கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். பிரதாப்பை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். அனைத்து கள அளவிலான நிர்வாக அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பது, மேலும் தாக்குதலுக்கு மாநில அரசிடமிருந்து பகிரங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் உள்ள முக்கிய குற்றவாளி மற்றும் முக்கிய குற்றவாளி என்று பிரதான் மீது குற்றம் சாட்டப்பட்டு சங்கம் தலைமைச் செயலாளர் மனோஜ் அகுஜாவிடம் ஒரு குறிப்பாணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுதும் பணிபுரியக்கூடிய இந்த சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய பரவலான அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள். கோரிக்கை நிறைவேற்றும் வரை அனைத்து OAS அதிகாரிகளும் விடுப்பில் இருப்பார்கள் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பாணையில் கூறியிருக்கிறார்கள். செவ்வாயன்று பிரதான் தன்னுடன் ஒரு பெண் துப்புரவு பணியாளருடன் தவறாக நடந்து கொண்டதாக சாஹூ மீது குற்றம் சாட்டியிருந்தார். இது தாக்குதலுக்கு வழிவகுத்தது. பின்னர் பிரதான் தாக்குதலை கண்டித்ததாக செய்திகளும் வெளியிட்டிருக்கின்றன. ஜெகநாதரின் ரத யாத்திரை மற்றும் மாநிலத்தின் வடக்கு மாவட்டங்களில் வெள்ளம் போன்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் பணிக்கு திரும்புமாறு ஒடிசா வருவாய் அமைச்சர் சுரேஷ் புஜாரி வலியுறுத்தியிருக்கிறார். இந்த நிலையில் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் உள்ள அதிகாரிகளின் மன உறுதியை பாதித்துள்ளதாகவும் அதிகாரிகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்ல இந்த விடுப்பு போராட்டம் கண்டிப்பாக மேலும் மேலும் நடைபெறும் என்றும் தற்போது அதிகாரிகள் பயமுறுத்தி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். பாஜகவினுடைய தலைவர் மன்னிப்பு கேட்பாரா, அதிகாரியை தாக்கியதற்காக அந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்ட சிறையில் தள்ளப்படுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.